சார் 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 என்னையா ஏன் அலறீங்க? ஐயாவும் வந்துகிட்டு இருக்கேன் சார். ஐயாவுவா? யாரது? இந்த ஊருக்காரன் தாங்க, பெரிய ரவுடி. இந்த காடெல்லாம் அவனுக்கு சொந்த வீடு மாதிரி. வண்டியை கட்டிட்டு வந்தானா பச்சை மணல் கூட பார்க்காம வெட்டி ஏத்திட்டு போயிடுவானுங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு நீங்க சும்மா இருக்கீங்களா? என்னன்னு கேட்டா மரத்தை வெட்டுற மாதிரி எங்களை வெட்டிடுவான் சார். மரமும் மனுஷனும் அவனுக்கு ஒண்ணு சார். இது வரைக்கும் அவனை யாரும் தட்டி கேட்டதே இல்லை சார். நான் கேட்கிறேன். இந்த ஐயா வர்றது தெரியாம வழிய மறிக்கிறது. பதில் சொல்லுங்கடா. இறங்கி வந்த இடுப்ப ஒடிச்சிருவேன். மரத்தை விட்டு விட்டது நீதானா? வழிய விடுற. ஓய் மொட்டை, சதையை காட்டி மிரட்டலான்னு பாக்குறியா? வந்த வழியே திரும்பி போ. என்னையாடா திரும்பி போக சொல்ற? இந்த ஐயா வண்டியை பூட்டிட்டு வந்தா மரம் வெட்டாம திரும்பவே மாட்டான். என்ன பொடிப்பையில வலிக்குதா? என்னடா தடிப்பாயல வலிக்குதா? என்ன பெரியப்பா இது? 5 கோழிய ஒன்னா திம்பையே அந்த பிஞ்சு பைய கிட்ட உத வாங்கிட்டு வந்திருக்கிற வெக்கமால இருக்கு. அவனா பிஞ்சு பைய? அவன் அடிச்ச ஒவ்வொரு அடியும் கோடை இடி மாதிரி இருந்துச்சு. அது மட்டுமா, கடுதாசி வேற எழுதி அனுப்பியிருக்கான் பாருங்க. என் தலைமையில இருக்கு. உன்னையும் அடிச்சு நக்கலா கடுதாசி வரை எழுதியிருக்கிறானா? எனக்கும் கடுதாசி எழுத தெரியும்டா. டேய் விநாயகம், 50 ரூபாய் எடுத்தேடா? 50 ரூபாய் எடுத்தனா?
நான் ஒருத்தன் தான் இந்த வீட்டுல சம்பாதிக்கிறவன். வேணும்னா சம்பளத்துல 50 ரூபாய் எடுத்து கொடுக்க மாட்டேனா? வேற யாரு எடுத்துப்பா? நம்ம வீட்டுல இருக்க திண்டை சோறு அண்ணன் தான் எடுத்திருக்கோம். யாரா தண்டச்சோறு? இழிச்ச வாயனா என் மேல பழிய போட்டுருக்க. நான் எடுக்கவே இல்ல. வேணும்னா துண்டா போட்டு தாண்டுறேன். நான் வேட்டியை போட்டு தாண்டுவேன். நான் அண்டர்வேரை போட்டு நான் தாண்டுறேன். ஜட்டியை போட்டு தாண்டுவேன். டேய், சும்மா இருங்கடா. சும்மா இருந்தா பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்குங்கக்கா. பின்ன என்னக்கா, வீட்டுல இருந்த 50 ரூபாய் காணோம்னா பெரிய வித்தியாவில இருக்கு. வித்தையா? டேய், வித்த கித்தன்னு கேவலமா பேசாத. நீ தான் சம்பளம் வாங்கும்போது சரியா எண்ணி பாத்துக்க மாட்ட. இத்தனை வருஷமா கொடுத்த கேசியர் இப்ப குறைச்சு கொடுத்துருப்பாரா? நீ வாங்கிட்டு வர சம்பளத்தை கம்பி மேல நடக்கிற மாதிரி எண்ணி எண்ணி செலவு பண்ணு. கம்பி மேலையா? டேய், என்னடா மேல பாத்துட்டு இருக்க? கம்பி மேல நடக்கிறத பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன? இது தம்பிய பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அக்கா, நீ யாருக்காவது தர்மம் பண்ணிருப்ப, நல்லா யோசிச்சு பாரு. ஆமா, தெருவுல தர்மம் கட்டு வந்தாங்க. நான் 50 ரூபாயை தட்டுல போட்டேன். தட்டு போடுங்க. தட்டு வரைக்கும் வந்துருச்சு. விஷயம் தெரிஞ்சிருமா? தெரிஞ்சு போச்சு. தட்டு விஷயமா? இல்ல, நல்ல வேலை குரலுக்கு ஒரு பக்கம் இடினா மத்தளத்துக்கு 2 பக்கம் அடி. மத்தலாம் டும் 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 காசு வருது சாமியோ. டேய், என்னடா ஆச்சு உனக்கு? இல்ல, வித்தா பார்த்தேன், அதே ஞாபகத்துல இருக்கேன். சரி விடுக்கா, இந்த 50 ரூபாய் யாரு எடுத்தாங்கன்னு தெரியாமலையா போக போகுது? கேப்டன் ரகு, உன் மகனை எங்களோட ஒத்து போக சொல்லு. இல்லைன்னா அவன் பணம் தான் உன் வீடு தேடி வரும். ஜாக்கிரதை. என்னங்க, என் பிள்ளைக்கு என்ன ஆபத்தோ தெரியல. உடனே புறப்பட்டு போய் என்னன்னு பாத்துட்டு வாங்க. ஏன் லட்சுமி இப்படி பதற? இத பாத்தியா? மொட்டை கடுதாசி யாரோ ஒரு ஊர் பேர் தெரியாத ஒரு வெறும் பையன் எழுதி இருக்கிறான். அதுக்கு இல்லைங்க, நமக்கு இருக்கிறது ஒரே மகன். அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா என்னால தாங்கிக்க முடியாது. உடனே புறப்பட்டு போய் என்னன்னு பாத்துட்டு வாங்க. முடியாதுன்னு சொன்னா நீ விட மாட்டேன். ஆல் ரைட், உனக்காக போறேன். ராஜாத்தி மனசிலே ஏன் ராஜா உன் நினப்பு தான். ராஜாத்தி உளவியே இல்லாம அழைச்சிக்கிட்டு இருக்க. வச்சது கூட தெரியாம அழைச்சிக்கிட்டு இருக்க. அத மறக்காம ஞாபகம் வச்சிருக்கிய. நன்றி மறக்காத ஜீவன். அன்னைக்கு உனக்கு நான் 50 ரூபாய் கொடுக்கும் போது உன் பேரை கேட்க மறந்துட்டேன். உன் பேர் என்ன? என் பேரா சாமி? அடாடாடா, அந்த ஓ சொல்லாம சொல்றியா? அது சொல்லாம என்னால முடியாது சாமி. சரி சொல்லு. என் பேர் வெங்கட சுப்பம்மா சாமி. எல்லாரும் சுருக்கமா சுப்பு சுப்புன்னு கூப்பிடுவாங்க சாமி. ஆமா, நான் உன்னை சுப்பு சுப்புன்னு கூப்பிட்டுமா? கூப்பிடு சாமி. கூப்பிடுறது தானே பேரே வச்சிருக்காங்க. என்ன சாமி எங்க சாதி மாதிரியா கத்துறீங்க? உங்க ஜாதி மாதிரி கத்தல, கையில மிளகாப்பட்டு கண்ணில வச்சுட்டேன். ஐயோ, என்ன மன்னிச்சுக்க சாமி, தெரியாம மிளகா. ஐயோ, 2வது தடவை வச்சுட்டியே. நான் என்ன சொல்றேன், மொத்தமா மிளகா அரைச்சு மூஞ்சில பூச்சிரு. ஐயோ. ஆமா, எங்க உன் கூட்டத்தையே காணா? நீதான் 50 ரூபாய் கொடுத்தில சாமி. எல்லாரும் சரக்கோட போயிருக்காங்க. இன்னைக்கு என்ன குழம்பு? பன்னிக்கறி. ஓ, என் சாமி அப்படி முழிக்கிற? பிடிச்சிருக்க? புடிச்சு கட்டி போட்டு அறுத்த சாமி. நான் பண்ணியே கேக்கல, என்ன பிடிச்சிருக்கா? என்ன இப்படி சிரிக்கிற? எங்க சாதியில புடிச்ச நீளமா சிரிப்பாங்க சாமி. அந்த 50 ரூபாய் இப்படித்தான் கை மாறிச்சா? ஐயோ ஐயோ, என்னாச்சு என்னாச்சு? கல்ல தூசி விழுந்துச்சு சாமி. கொண்டா. கண்ணு இங்க இருக்குது, வாய் மேல கை வைக்குது. அது ஒண்ணு இல்ல, கண்ணுல கைய வச்சு வலிக்கு வாய்க்கு வந்துருச்சு. சாமி மசாலா அரைக்கணும். ஏய், உப்பையோட அரைக்கிற? மேலே ஆகாசம் கீழே பூமி அதெல்லாம் பார்க்க கூடாது சாமி. அடாடாடாடா, என்ன தத்துவம் என்ன தத்துவம். மேல ஆகாயம் கீழே பூமி. இத நீங்க சொல்லலைன்னா ஜனங்களுக்கு தெரியவே தெரியாது. ரொம்ப புதுசு. கைய வச்சு அரைச்சிட்ட? அது எதுக்கு கொண்டு போய் அங்க வைக்கிற சாமி? பணத்துல ஆரம்பிச்சு ஊதுற வரைக்கும் வந்தாச்சா? நீ வீட்டுக்கு வா, நான் ஊதுறேன். ஹலோ மை சன். அப்பா, வாட் a surprise.
வெரி குட். உடம்ப நல்லாவே வச்சிருக்கிற. உங்க பையனாச்சேப்பா, உடம்ப நல்லா வச்சுக்கலன்னா எப்படி? உட்காருங்கப்பா. தேங்க்யூ. எங்க இப்படி திடீர்னு? உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, புறப்பட்டு வந்துட்டேன். ஓஹோ, அம்மா எப்படி இருக்காங்க? அவளுக்கு என்ன? நல்லா இருக்கிற. அடிக்கடி உன்னை கேட்டுட்டு இருக்கிற. இப்போ அவ அனுப்பிச்சுட்டா நான் வந்திருக்கிறேன். மை டியர் சன், 2 days மட்டும் நான் இங்க தங்கலாமா? என்னப்பா விளையாடுறீங்களா? உள்ள வாங்கப்பா, உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீ போட்டு. தேங்க்யூ. நீங்க பார்த்தா தெரியல? தெரியலையே. ராணுவ அதிகாரி. நீங்க தான் அந்த பாண்டியனோட? அந்த பாண்டியன் இல்ல, தங்க பாண்டியன். மை டியர் சன். ஆமா, நீங்க பார்த்தா தெரியல? தெரியலையே. இந்த ஊர்லயே பெரிய மனுஷன். ஓஹோ, நீங்க தான் அந்த மொட்டை கடுதாசி. புரிஞ்சிருச்சுல்ல? புரிஞ்சிருச்சு. நான் தான் நேரா வந்துட்டேனே, அப்புறம் எதுக்கு கடுதாசி எல்லாம்? தனியா போய் பேசுவோம். வாங்க. பட்டாளம், இந்த லஞ்சத்தை நேரடியா வாங்கிக்காத அதிகாரிகள்லாம் இப்படி அப்ப மாமன் மச்சான் அவங்க மூலமா வாங்கிக்குவாங்களாம். எப்படி வசதி? பரம்பரை பழக்கம் போல இருக்கு. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா என்ன, இந்த மாதிரி பெரிச்சாளிங்க இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. என்ன நீயா பேசுகிற? ஒண்ணுமில்ல. உன் பணத்தை வாங்கி நாய்க்கு போட்டா அது மோந்து பாக்குமான்னு யோசனை பண்ண. பணத்தை வாங்கிட்டு பங்காளி ஆயிட்டா உனக்கு நல்லது, உன் மகனுக்கு நல்லது. மிரட்டரியா? இல்ல, எச்சரிக்கிறேன். என்கிட்ட ஆள் பலமும் ஆயுத பலமும் இருக்கு. இந்தப்பா, நீ கொக்கு சுடுறதுக்கு துப்பாக்கி வச்சிருப்ப. என் பையன் ராணுவ பள்ளிக்கூடத்துல பீரங்கியோட விளையாண்டவன். அவன் தலைக்கு வச்சு படுக்கிறதே துப்பாக்கி. நீ ஜாக்கிரதை.